வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல இன்னைக்கு ரீசெண்டா நான் வந்து செக் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,63,000 ரூபாய் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோனுக்கு நான் வந்து எப்படி அப்ளை பண்ணேன், இந்த லோன் ஆஃபர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம செக் பண்றது, இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும், இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு லோன் ஆஃபர் வந்து எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் கிட்டத்தட்ட மோர் தென் 6 இயர்க்கு மேல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 3 கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அன்செக்யூர் கிரெடிட் கார்டு தான், எந்த ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மூலமா வாங்கின கிரெடிட் கார்டு கிடையாது. அதே மாதிரி லோன் ஆஃபர் நிறையவே பண்ணியிருக்காங்க. இந்த லோன் ஆஃபரை பத்திலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அது டைரக்ட் பர்சனல் லோன். இது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி 3 கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கோம்னு சொல்றோம்ல, அந்த 3 கிரெடிட் கார்டுல ஒரு கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி நமக்கு இந்த பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த லோன் வந்து உங்களுக்கும் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறத எப்படி செக் பண்றது? உங்களுக்கு கிரெடிட் கார்டு இல்லை, ஆனா என்கிட்ட வந்துட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இருக்கு, நான் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கும் டைரக்டா பர்சனல் லோன் ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கோட்டக் மஹிந்திரா பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது மூலமா நீங்க செக் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ஓல்டு வெர்ஷன் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன். இப்போ இதுல வந்து 2 வெர்ஷன் இருக்கு, ஓல்டு வெர்ஷன், நியூ வெர்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் ஓல்டு வெர்ஷன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கிரெடிட் கார்டே இல்ல, எனக்கு வந்து அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்கு, இதுல லோன் ஆஃபரோ இல்ல கிரெடிட் கார்டு ஆஃபரோ இருக்கா அப்படின்னு நான் எப்படி செக் பண்றதுன்னா, இதுலயே மேல வந்து பாத்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெட்டிங்க்கு கீழே உங்களுக்கு லோன் அண்ட் கார்டு ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வேற ஒரு ஹெட்டிங்ல கொடுத்துருப்பாங்க அந்த ஆஃபர்ல. ஸோ அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போய் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அதுல லிஸ்ட் அவுட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு எந்த ஆஃபர் இல்லை அப்படின்னா அதுல வந்து நோ ஆஃபர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஹோல்டர், அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிருக்கேன். நமக்கு வந்து 2 டிஃபரெண்ட் பர்சனல் லோன், ஒரு கார் லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3ஆவதா ஒரு லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு கிரெடிட் கார்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு கிரெடிட் கார்டு ரிலேட்டடா நிறைய ஆப்ஷன் இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோன் ஆன் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு லோன் ஆஃபர் இருந்தது அப்படின்னா டைரக்டா அந்த லோன் அமௌண்ட் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருவாங்க. உங்களுக்கு எந்த ஆஃபரும் இல்லை அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு நோ ஆஃபர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதுல டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அப்போ அதை விட்டு வெளியே வந்துடலாம், நமக்கு எந்த ஆஃபர் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்பதான் லோன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு ஆஃபர் பண்ணியிருக்காங்க, 1,63,000 ரூபாய் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 மாசம் டைமிங் கொடுத்துருக்காங்க. இந்த 60 மாசத்தை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 60 மாசம் வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டைம் அதிகப்படுத்த இஎம்ஐ கம்மியா வரும். நீங்க வந்து மந்த்தை வந்து கம்மி பண்ண இஎம்ஐ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் இஎம்ஐ உங்களால கம்ஃபர்டபுளா பே பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ மந்த்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 60 மாசத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 60 மாசத்தை சூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதுல அது வந்து விழுந்துரும். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 17% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. எதுக்கு 17% வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு செக்யூர் லோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். செக்யூர் லோனுங்கிறதுனால தான் 17%. இது அன்செக்யூர் லோன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 24 இருந்து 30% வரைக்கும் ஒரு ஆனுவலுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுல வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், செக்யூர் தான் என்ன, அன்செக்யூர் லோன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. லோன்லயே 2 டிஃபரெண்ட் டைப் இருக்கு, ஒன்று செக்யூர் லோன், இன்னொன்று அன்செக்யூர் லோன். செக்யூர் லோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை அடமானம் வச்சு அது மூலமா வாங்கக்கூடிய லோன் எல்லாமே செக்யூர் லோன். ஏன்னா நம்மளோட பொருள் அவங்க கிட்ட இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு லோன் ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம நகை கடனை கூட வச்சுக்கலாம். நகையை கொடுத்து தான் நீங்க கடன் வாங்குறீங்க. ஸோ அந்த நகை மேக்சிமம் வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதுல ஒரு 3/4 தான் உங்களுக்கு லோனா கொடுப்பாங்க. உங்களால கட்ட முடியலன்னா அதை வந்து ஏழை விட்டு அவங்க எடுத்துக்குவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நகையை அடமானம் வச்சு வாங்குறோம், அதனால இது வந்து ஒரு செக்யூர் லோன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். செக்யூர் லோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் லோன், கார் லோன், 2 வீலர் லோன், அதுக்கப்புறம் வந்து கோல்டு லோன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வச்சு வாங்கக்கூடிய எல்லா லோனுமே வந்து செக்யூர் லோன் தான். அதே மாதிரி கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி லோன் கொடுப்பாங்க, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் லோன் தான். உங்க கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி தான் அந்த லோனை ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஒரு செக்யூர் லோன். அன்செக்யூர் லோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்சனல் லோன் அப்படின்னு ஒன்று வாங்குறோம், எந்த டாக்குமெண்ட்டும் நம்ம வந்து பொருளையும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அன்செக்யூர் லோன். அன்செக்யூர் லோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
பர்சனல் லோன் இல்லை ஷார்ட் டேர்ம் பர்சனல் லோன், மந்த் மிட் டர்ம் லோன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி லோனுக்குலாம் நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் அவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டோம், அடமானம் வைக்க மாட்டோம். இப்போ ஹோம் லோனில் கூட நம்மளோட லேண்டை வந்து நம்ம பேங்க்குக்கு பத்திரம் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஈஸி போட்டு பார்த்தா அது வந்து தெரியும். அப்போ அது கூட அடமானம் வச்சு வாங்குற ஒரு லோன் தான். ஆனால் நம்ம வந்து பர்சனல் லோன் எடுக்கும்போது அதில் எந்த பொருளையும் நம்ம அடமானம் வைக்க மாட்டோம். அதனால அது வந்து அன்செக்யூர் லோன், சேஃப்டி இல்லாத ஒரு லோன் தான் அன்செக்யூர் லோன் அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ அந்த மாதிரி அன்செக்யூர் லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கொட்டாக் பேங்கே சொல்கிறேன் 24 இருந்து 30% உங்களுக்கு வட்டி வந்து இருக்கும். ஆல்ரெடி ஒன்ஸ் நமக்கு வந்து பர்சனல் லோன் ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க, அதில் 28% வட்டி போட்டிருந்தாங்க. காரணம் அது அன்செக்யூர் லோன், இது வந்து செக்யூர் லோன், அதனால வந்து 17%. அடுத்தது இதுக்கான ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 2445 ரூபா போட்டிருக்காங்க. இது செக்யூர் லோனுங்கிறதுனால இவ்வளோ வந்திருக்கு. அன்செக்யூரா இருந்தால் 1 லட்சம் ரூபாய்க்கே கிட்டத்தட்ட 8500 ரூபா ஒரு டைம் நமக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் லோன் வந்து எடுக்கல. இது வந்து செக்யூர் லோனுங்கிறதுனால இந்த அமௌண்ட் வந்திருக்கு. ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ, அதாவது 60 மாசம் இஎம்ஐ எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட் 4050 ரூபா 97 பைசா வந்து வருது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுல நம்ம பண்ண வேண்டியது எந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம அப்லோட் பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி வந்து கேஒய்சி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம், அந்த அக்கௌண்ட்ல நம்ம ஆல்ரெடி கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம், அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு லோன் ப்ரொவைட் பண்றதுனால எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ரெண்டுமே வந்து இந்த இடத்துல 2 டைம் வந்து என்டர் ஆயிருக்கும். அதை மட்டும் செக் பண்ணிட்டு இதுல உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு அதையும் வந்து என்டர் பண்ணணும். அதாவது நம்ம ஓப்பன் பண்ணிருக்க இந்த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்லேயே இந்த லோன் அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆயிரும். ஸோ இதுல ஐஎஃப்எஸ்சி கோடு மட்டும் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 செகண்ட்ல இந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆயிரும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மந்த்லி அதில் வந்து ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை ஆட்டோ டெபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டெபிட்டட் வந்து பண்ணிக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேலன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணா போதும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி செக்யூர் லோன் தான். ஸோ அதனால தான் வந்து இந்த பர்டிகுலர் டேட்டாவில் நமக்கு வந்து கிடைச்சது. இது அன்செக்யூரா இருந்தா இந்த மாதிரி 17%லயும் அதே மாதிரி ப்ராசஸிங் இவ்வளோ அமௌண்ட் அப்படிலாம் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸிங் நம்மளோட பர்சனல் லோன் அமௌண்ட்ல இருந்து கழிச்சு போக, அதாவது இந்த ஓவரால் அமௌண்ட்ல இருந்து கழிச்சு போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆகும். ஸோ இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லோன் எப்படி கிடைச்சது, எப்படி அப்ளை பண்றதுங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லோனு இது மாதிரி உங்களுக்கும் லோன் வந்து கிடைக்கணும்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி, ஸோ இது மாதிரி லோன் ஆஃபர் வந்து பண்ணணும்னா நம்ம பண்ண வேண்டியது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டா மட்டும் கிடைச்சிடாது. அக்கௌண்ட்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்க, அதுக்கு இன்கம் வருதுன்னா அதை வந்து இந்த அக்கௌண்ட்ல போட்டு இது மூலமா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்க அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் அதிகமா போய்கிட்டே இருக்கும். போக போக அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் இந்த ஆஃபர் வந்து நமக்கு வந்து கிடைச்சது. ஸோ இப்போ உங்களுக்கு இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.